ம். ஓ நீயா? வா உள்ள வா. ம். உட்காரு. ஆ. ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ சரிக்கா. ம். பெண் இந்தாங்க. இது வரைக்கும் நேத்து முடிச்சிட்டோம்ல, அப்போ இந்த சாப்டர் இப்போ பார்க்கலாம். Follow this. The people follow some way or the otherwise. So let's see them first. ரோஷினி, ஹாய். நீ இது படிச்சிட்ட? வாங்க. ம், நீ படிச்சுட்டே இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆ சரிக்கா. வாங்க. ம். உட்காருங்க. ம், கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி. இந்தாங்க. ம், தேங்க்யூ. நம்ம மேரேஜ் இன்விடேஷன் கார்டு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ம்ஹும். அதான் உன்கிட்ட ஒரு வாட்டி காட்டிட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கா? ம், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அந்த பையன் யாரு? ஆ, என்னோட ஸ்டூடெண்ட். ஆஹா, சரி. அவன் என்கிட்ட டியூஷன் படிக்கிறதுக்காக வந்திருக்கான். ஆஹா, ஆக்சுவலி அவன் 2 வருஷமா ஃபெயில் ஆகிக்கிட்டே இருந்தான். ஓ, ஓகே. அதனால தான் அவன் மேலே கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுங்கன்னு அவங்க அப்பா அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஓ, அப்படியா? சரி, டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நீ சார்ஜ் பண்ற? நான் இதுக்குன்னு காசு எதுவும் வாங்குறது கிடையாது. ஆ, நான் இவனுக்கு ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறேன். அப்படியா? அவங்க அப்பா அம்மா என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதால இது என்னோட டேலண்ட்டை காட்ட ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு அவனுக்கு நான் இதை ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறேன். ம்ஹும். இந்த தடவை அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணுன்ற ஒரே குறிக்கோளோட நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆ, இவன் ஒருத்தன் தானா இல்ல இன்னும் வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ம்ஹும். தினமும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எங்க வீட்டு டெரஸ்ல தான் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி, டியூஷன் படிக்கிறதுக்கு எந்தெந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வராங்க. ஓ, ஓகே. 1-2 காலேஜ் படிக்கிற பசங்க கூட வருவாங்க. ஆ, அப்படியா? ம். சரி, எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க, அப்பா அம்மா வர டைம் தான், அவங்க கிட்டயும் பேசிட்டு போலாம். இங்க வந்துட்டு அவங்கள பார்க்காம போனா அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. அதுக்குல்ல, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. ம். இல்லனா இருந்து அவங்கள பார்க்கலாம். அப்படியா? சரி. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். ம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ம், பாய். பாய். அக்கா, அவர் யாரு? நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியாக்கா? சரி, உங்க 2 பேருக்கும் எப்பக்கா கல்யாணம்? இந்த மாசம் 22ஆம் தேதி. அப்படிங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டியூஷன் எப்படி எடுக்க முடியும்? டியூஷன்லாம் இனிமே சொல்லி கொடுக்க முடியாது. எனக்கு கல்யாணம் ஆனதும் நீ வேற எங்கேயாவது டியூஷன்ல சேர்ந்துக்கோ. என்னக்கா, நீங்க சொல்லி கொடுக்கறதுனால தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்.
திடீர்னு இப்படி முடியாதுன்னு சொன்னா நான் என்ன பண்றதுக்கா? டேய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க வந்து கூட நீ டியூஷன் கத்துக்கலாம். அப்படியா? ம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டியா? ம். குடு பார்க்கலாம். ம். ஹலோ. ஹாய், என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் உட்காந்துருக்கேன். அப்படியா? சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், பேசலாமா? ம். என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு பையன் வந்து டியூஷன் படிச்சிட்டு இருந்தான்ல, ம். ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி டியூஷன் சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஓகே. ம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யாருக்கும் இந்த மாதிரி டியூஷன்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. அப்படியா? ஏன், எதுக்கு? இல்ல, எனக்கு என்னமோ உன்கிட்ட இந்த மாதிரி பசங்க வந்து டியூஷன் படிக்க வர்றதெல்லாம் அவ்வளவா சரியில்லையோன்னு தோணுது. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ரொம்ப பிராட் மைண்டடா இருப்பீங்கன்னு நினைச்சேன். என்கிட்ட இந்த பசங்க டியூஷன் படிக்க வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. இதை பாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அப்படியா? அப்படின்னா சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ம். என் மேல முழுசா நம்பிக்கை வச்சு நிறைய பசங்களை அவங்க அப்பா அம்மா என்கிட்ட படிக்க அனுப்புறாங்க. அவங்க எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து அவங்க எல்லாரையும் நல்லபடியா பாஸ் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குன்னா இந்த கல்யாணத்தை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ம். ஏன்னா என்னை முழுசா நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸை என்னால எப்பவுமே ஏமாத்த முடியாது. ஏய், இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, பரவாயில்லைங்க, நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் கண்டினியூஸா டியூஷன் எடுக்க உங்களுக்கு ஓகேன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயங்க, நான் டீச்சர் ட்ரைனிங்க்கு கூட அப்ளை பண்ணியிருக்கேன். ஒருவேளை எனக்கு அந்த ஜாப் கிடைச்சா நான் ஸ்கூல்ல டீச்சிங்க்கு போவேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகேனா சொல்லுங்க, இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஏய் அதுக்கு இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். உன்கிட்ட இப்படி வயசு பசங்கெல்லாம் வந்து டியூஷன் படிக்கிறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? அவங்கெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ்ங்க. அவங்கள நீங்க இப்படி தப்பா நினைக்கிறது நல்லா இல்லைங்க. இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நல்லா யோசிச்சு நீங்களே ஒரு முடிவெடுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் நான் டியூஷன் எடுக்கிறத மட்டும் எப்பவும் நிறுத்த மாட்டேன். என்னோட கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகேன்னா மட்டும் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் என் முடிவு. இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நீங்களே நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நான் வச்சிடுறேன். ஏய், என்ன நீ? ஹலோ.